கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த காலைகளிலே ஜீவனுள்ள தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க நமக்கு கிருபை தந்த ஆண்டவருக்கு கோடி துதிகளை நாம் ஏறெடுப்போம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது சங்கீதங்களின் புத்தகம் 122 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்பதாக. எனக்கு அன்பான என் அன்பு குடும்பத்தின் மக்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ சந்தோஷங்கள் இருந்தாலும் இவைகள் யாவும் நிலையற்றது என்பதை உணர்ந்தவர் தாவீது. ஆகவே தான் அவர் கூறும்போது ஆலயத்திற்கு போகலாம் என்று சொன்னபோது என் மனம் மகிழ்ச்சி அடைந்தது, உற்சாகம் கொண்டது என்பதாக. காரணம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தேவனுடைய ஆலயம், உலாவுகிற இடம் தேவனுடைய கூடாரம், தமது மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். பரிசுத்தமான இடம் என்று ஒன்று சொன்னால் அது தேவனுடைய ஆலயமே. 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16 வாசித்து பாருங்கள். அந்த ஆலயத்தின் மேலே கர்த்தருடைய கண்கள் எங்கும் உலாவுகிறதாக தங்கி இருக்கிறதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனம் விட்டு தேவனோடு பேசுகிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 மனிதர்கள் ஜெபிப்பதற்காக போன இடம் தேவனுடைய ஆலயமே. அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ தன்னுடைய வேதனை நீங்க தேடி போன இடம் தேவனுடைய ஆலயமே. சங்கீதங்களின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 22 வாசித்து பாருங்கள். நமது பாரங்களை, நமது பாவங்களை, கண்ணீரை, பலவீனங்களை இறக்கி வைத்து இளைப்பாறுதலை பெறக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். தேவனை மனதார துதிக்கிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 27 வாசித்து பாருங்கள். 84 வயதுள்ள ஒரு விதவை தாயார் தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் தேவனை ஆராதித்து துதித்து மகிழ்ச்சியாயிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. மனதார ஆவியோடு உண்மையோடும் துதிக்கிற இடம்தாங்க தேவனுடைய ஆலயம். தேவன் நம்மோடு பேசுகிற இடம் தேவனுடைய கூடாரம். சத்திய வார்த்தையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் மூலமாக அன்பான, ஆசீர்வாதமான, எச்சரிக்கையான வார்த்தைகளினால் நம்மோடு பேசுகிற ஒரு இடம் தேவனுடைய கூடாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48:17 வாசித்து பாருங்கள். பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவன் என்பதாக. அவர் போதிக்கிற தேவன் ஆலயத்தில். அது மட்டுமல்ல, என் தேவ பிள்ளையே, அன்பை பகிர்ந்து கொள்கிற இடம் தேவனுடைய ஆலயம். நம்முடைய அந்யோன்யத்தை, ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற இடம் தேவனுடைய கூடாரம். ஒருவரை ஒருவர் விசாரித்து தேற்றி உன்னதமான இடத்திற்குள்ளே மகிழ்ச்சியாய் வாழ்வது தேவனுடைய கூடாரமே. திருச்சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ளவர். சூழ்நிலைகளை மாற்றுவார். அவரை மகிமைப்படுத்தும் போது சமாதானத்தினாலே நம்மை இடைக்கட்ட அவர் நல்லவர். சிலர் சபை கூடி வருவதை விட்டு விடுவதைப் போல நாமும் விட்டு விடாமல் வாரந்தோறும் ஆண்டவரை ஆராதிக்க நாம் கடந்து போய் அவரை துதிக்கலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வேட்டு நன்மையாலே திறம்பிட வந்து நிற்கிறோம். சேர்ந்து பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே திறம்பிட வந்து நிற்கிறோம். வைகளை திறந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கோர வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையாமே ஆராதிக்க
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவது எனக்கு மகிழ்ச்சியானது. சபையின் நடுவிலே தேவனை துதிப்பது, கிருபை எண்ணி பாடுவது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஆகவே உற்சாகத்தோடு பாடுவேன் என்று சொல்லி முழு மனதோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதாமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாக விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிப்போம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாய். ஆமென், ஆமென், ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. ஆராதிப்போம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த காலையில் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆலயத்தின் ஆசீர்வாதங்களினாலே எங்கள் யாவரையும் நிரப்பி சமாதானத்தோடு வழி அனுப்புவீராக. ஒப்பு கொடுக்கிற ராஜா, குடும்பங்களை, திருச்சபையை, ஊழியர்களை, ஆண்டவரே வேலை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் நிறைவாய் பெற்ற சந்தோஷத்தோடு வீடு போய் சேர யாவருக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.